தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டிவிகே கட்சி தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரே பரபரப்பாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த படம் எப்படிப்பட்டமான ஒரு படம். ஜனநாயகன்ன்றது சாதாரண ஒரு சினிமா படம் கிடையாது. அது ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு புள்ளியில் தான் இந்த படம் தாமதமாவதும் சரி, அதுக்கப்புறமா இப்போ நெட்டில் ரிலீஸ் ஆனதும் சரி, அதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்கிறதுக்கான காரணம் அது ஒரு பிரச்சாரம். அது ஒரு படம் கிடையாது. அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி. விஜய்க்கு ஓட்டுகளை வாங்கி கொடுப்பதற்காக, அதாவது ஏற்கனவே ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. இன்னும் அந்த படத்தை பார்த்து இன்னும் ஒரு ஹைப் கிரியேட் ஆகி அதன் மூலமா விஜய்க்கு வாக்குகள் விஜய் முதலமைச்சர் ஆகணும், இந்த மாதிரியான அந்த படம் ஒரு பூஸ்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு திங்க் பண்ணி எடுக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ அந்த படம் நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை யாரு ரிலீஸ் பண்ணாங்க? இப்போ இவ்வளவு தாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே ஜனவரியில் ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனவரியிலிருந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இதுக்கு யார் காரணம்? அப்போ இந்த படம் எப்படிப்பட்டமான ஒரு படம்? ஏன் இந்த படத்தை சுத்தி இவ்வளவு அரசியல் இருக்கு? அதை நான் என்ன புரிஞ்சுக்கணும், அதை நான் உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது, இந்த படம் ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. அதாவது சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படமும் இந்த விஜய் நடித்த ஜனநாயகன் படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா பராசக்தி படம் அது ஒரு ஐடியாலஜி, அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி எடுத்த படம் தான் பராசக்தி. இப்போ ஒன்றிய அரசுல யார் இருக்கிறாங்கன்னா பிஜேபி இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை எடுக்கிறது டிஎம்கே. இது ஜனநாயகன் டிவிகே. டிவிகே என்ன சொல்றாருன்னு சொன்னா, விஜய் எங்களுக்கு அவங்க கொள்கை எதிரின்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3 பேருமே 3 ஆங்கிள் இருக்கிறாங்க, முக்கோணம் மாதிரி. அப்போ இங்க டிவிகேவும் பிஜேபி எதிர்க்கிறாங்க, டிஎம்கேவும் பிஜேபி எதிர்க்கிறாங்க. இப்போ பிஜேபியினுடைய ஒரு ஆதரவான இதுல நிலையில் தான் எப்பவுமே சென்சார் போர்டு இருக்கும். இப்போ காங்கிரஸ் இருந்தா அந்த காங்கிரஸை சார்ந்தவங்க அதிகாரிகள் இருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு அதிகாரத்தின் குவியல் அங்க. அப்போ அதிகாரம் யாருக்கிட்ட அதிகமா இருக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. அப்போ இந்த சென்சார் போர்டுன்றது படத்தை தணிக்கை பண்றது, வெட்டி எடுக்கிறது. இப்போ சமூகத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம், கெட்ட வார்த்தைகள், வன்முறை காட்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை வெட்டி எடுக்கிற ஒரு டீம் தான் சென்சார் போர்டு. இப்போ இந்த 2 படமும் ஒரே டைம்ல சென்சார் போர்டுக்கு போகுது. அப்போ வேற வேற ஐடியாலஜி. இவன் பிஜேபி காரன் மேல இருக்கிறான், இங்க ஏடிஎம்கே காரர் இருக்கிறான். இவன் என்ன பண்றான்னா ஒரு படத்தை எடுத்து அனுப்புறான், பல விஷயத்த கட் பண்றாங்க பராசக்தி படத்துல. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. வெற்றியோ தோல்வியோ அது முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அதுல பல கட்டுகளை வெட்டுவோம் அப்படின்னு சொன்னா இவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா பராசக்தி டீம் என்ன பண்ணாங்கன்னா கலந்து பேசுறாங்க, ரிவைசிங் கமிட்டி அப்படின்னு போறாங்க. அதுல ஏதோ உடன்பாடு வருது, படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இதுலதான் ஒரு அரசியல் இருக்கு. இவங்க எதுக்காக கோர்ட்டுக்கு போகணும்? படத்தை இவங்களே தாமதப்படுத்துற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அது. அப்போ ஒன்னு பிஜேபி காரங்க டிவிகே காரங்களை டிவிகே கட்சியை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்காக தான் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த படம் ரிலீஸ். அப்போ இந்த படத்தினுடைய உண்மையான மோட்டிவேஷன் என்னன்னா, இந்த படம் ஒரு அரசியல் ரீதியா ஒரு பூமை கிரியேட் பண்ணணும், ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும். அந்த ஹைப் மூலமா வாக்குகள் நிறைய வரணும். அந்த வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு தான் இந்த ஜனநாயகன் படத்தை இதுவே பண்ணியிருக்கிறாங்க, தயாரே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இது எந்த டைம்ல இந்த பாம்பை வெடிக்க வைக்கணும் அப்படின்றது பிரச்சனை. அப்போ இந்த பாம்பு வெடிச்சா எந்தெந்த கட்சிகளுக்கு யூஸ் ஆகும்? இப்போ பிஜேபியும்
விஜயும் ஒன்னா சேர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆனா அது பிஜேபிக்கும் கெயின், டிவிகேக்கும் கெயின். ஆனா பிரச்சனை என்னடான்னு சொன்னா தமிழ்நாட்டுல பிஜேபியை காரி துப்புறானுங்க. அதனால விஜய்க்கு வந்து அங்க போக முடியாது. அதே டைம்ல வந்து கரூர்ல ஒரு பெரிய ஸ்டாம்ஃபெட் நடக்குது, 42 பேர் சாவறாங்க. இந்த டைம்ல வந்து விஜயுடைய குடிமையை வந்து பிஜேபி காரன் புடிச்சிட்டான். இப்போ என்ன பண்றது? எதிர்க்கவும் முடியாது, அப்போ ஒன்னும் சேரவும் முடியாது. ஆனா இங்க பிஜேபிக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கு. இந்த டைம்ல தான் காங்கிரஸ் கூட போற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ வந்து ஒரு சிலருக்கு, அதாவது டிவிகேல இருக்கிற ரசிகர்களுக்கும் சரி, கொஞ்சம் அரசியல் புரிதல் இருந்தா ஏன் டிலே ஆகுது அப்படின்றதால புரிஞ்சுப்பாங்க. அவங்க எங்க புரிஞ்சுக்க போறாங்க? சரி, ஓகே, நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, விஜய் வந்து காங்கிரஸ் கூட ட்ரை பண்றாரு. அப்போதான் வந்து டிஎம்கேல காங்கிரஸ்க்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு தொகுதிகள் அதிகம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. இந்த இடையில தான் வந்து டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து, கூட சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி சேர்ந்தா அந்த டைம்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்து, கட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, பிஜேபி காரன் அங்க இருக்கிறான் இல்லையா சென்சார்ல, அவங்க வந்து கட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, படத்தை ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் மிச்ச படத்தையாவது ரிலீஸ் பண்ணா அது வந்து ஒரு ஓட்டுகளா மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருந்தது. ஆனா காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி சேர முடியல, அவங்க டிஎம்கே கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்போ எலெக்ஷன் டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் ஆகிருக்குது. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணிப்பாங்க? இந்த படம் வந்து பொறுப்பானவர்கள் யாரு? இந்த படத்தை வந்து பத்திரமா வச்சுக்க வேண்டியது யாரு? இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன், ஒரு பொருளை வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறோம், அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும். அப்போ மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னா நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு 3 பேரும் சேர்ந்து அந்த பொருளை பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு சென்னையிலயோ பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ எடுத்து போயிட்டு பத்திரமா பொறுப்பா அதை வந்து கொடுக்கணும்னு சொன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, சேல்ஸ் பண்ணிட்டு வரணும்னா அப்போ எங்களுக்கு தான் அது பொறுப்பு அதிகம். அப்போ இந்த மாதிரி தான் ஒரு சினிமாவை எடுத்து அதை பாதுகாப்போ வச்சிட்டு இருக்கிற வேண்டியது வந்து முதல்ல தயாரிப்பாளர், அதுக்கப்புறமா இயக்குனர், அதுக்கப்புறமா எடிட்டர். இந்த 3 பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இப்போ இந்த படம் வந்து நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ நெட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அப்போ 500 கோடி வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. 500 கோடி செலவு பண்ண ஒரு படத்தை நெட்ல ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனா வந்து இதுக்கு வந்து எல் முருகன், மத்திய அமைச்சராக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் வந்து காரணம், அதுக்கப்புறமா வந்து உதயநிதி ஸ்டாலின் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த டிவிகேல இருக்கிற இந்த வளர்ந்து கெட்டவன் ஆதவ அர்ஜுனா சொல்றான். இதுக்கு எப்படி இவங்க 2 பேர் காரணமாகும்? உதயநிதி வந்து ஒரு ரெட் ஜெயின்ட் மூவிஸ் அவர் வந்து வச்சிருக்கிறாரு, அவர் சினிமா படத்தை தயாரிக்கிறாரு, அவருடைய படமே சென்சார் போர்டுக்காக டெல்லிக்கு போகுது. இப்போ எல் முருகன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறாரு, அவர் எப்படி இது பண்ணுவார்? சென்சார் போர்டுன்றது ஒரு டீம், ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லா மொழி தெரிஞ்சவங்க 10 பேர் இருப்பாங்க, தமிழ் படம் தெலுங்கு படம் எல்லாமே அங்கே வந்து படம் போட்டு காட்டப்படும். அப்போ அந்த ஆக்சஸ், அந்த படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற விஷயம் எல்லாமே தயாரிப்பாளர், எடிட்டர், டைரக்டர், இவங்க 3 பேர்கிட்ட தான் இருக்கும். சரி, அந்த படத்தை வந்து டெல்லியில போட்டு காட்டினாங்க. அந்த படத்தை போட்டு காட்டிட்டு திருப்பி எடுத்துட்டு வர வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? அப்போ அது உடனே மொபைல்ல எடுத்துட்டாங்களா என்னன்னு புரியல. இது வந்து பக்காவா ஒரு நல்ல பிரிண்டா போட்டு வச்சு ஒரு கிளீனான ஒரு சினிமா படம் போல இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து தேவையில்லாம அவங்களுடைய ரசிகர்களை வந்து குழப்பறாரு. அதாவது விஜயுடைய ரசிகர்ல வேணும்னே வந்து இந்த பிஜேபியும் டிஎம்கேவும் இதுல அரசியல் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து இப்போ டிஎம்கே 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. அவங்க மேல வந்து ஒரு வெறுப்பு வந்து டிவிகே கட்சிக்காரங்க இருக்குது. அதே டைம்ல இந்த டிஎம்கே மேல இருக்கிற வெறுப்போட பிஜேபி காரன் மேல வந்து ரொம்ப வெறுப்பு. பிஜேபி காரனை பார்த்தாக்க காரி துப்புவோம் இங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க 2 பேரும் இவர் எதிராக நிறுத்துறாரு ஆதவ் அர்ஜுனா. எவ்வளவு பெரிய மூலபரி இருக்கு, எவ்வளவு பெரிய அறிவாளின்னு பாத்துங்க. அதாவது இதை சுத்தி வந்து இந்த ஜனநாயகன் படம் எப்படிப்பட்ட ஒரு படம், அந்த படத்தை வந்து எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத பிளானோடு இருந்திருக்கிறாங்க. அந்த பிளான்ல பல சொதப்பல்கள் வருது. அந்த சொதப்பல்கள்னால தான் இந்த மாதிரியான விஷயத்த இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். முடிவா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த ஜனநாயகன் படம் எடுத்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த படம் அரசியல் ரீதியா ஒரு தாக்கத்தை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தி அதன் மூலமா அந்த விஷயம் வந்து அந்த அந்த ஹைப்பு, அந்த ஒரு மசாலா தன்மை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி அந்த ரசிகர்கள்கிட்ட போய் அந்த ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து ஓட்டுகளா மாற்றி கன்வெர்ட் பண்ணி எலெக்ஷன்ல ஓட்டு போடணும், அந்த ஐடியாவுக்காக தான் அந்த படத்தை எடுத்தாங்க.
சக்தி படத்துக்கு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனாங்க. ரிவைசிங் கமிட்டின்னா கலந்து பேசி ஒரு உடன்பாடு ஏற்படும். அதன் மூலமா வந்து திரைப்படத்தை வெளியிட்டுருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனதுனால இந்த படம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ஒரு யூஸே கிடையாது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு வந்து இந்த படத்தை யாருமே இது பண்ண மாட்டான். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ யாரோ இதனுடைய ஆக்சஸை வச்சிருக்கிற தயாரிப்பாளரோ இல்லைன்னா எடிட்டரோ இல்லைன்னா ப்ரொடியூசரோ டைரக்டரோ இவங்க 3 பேர் தான், இவங்க 3 பேர் மூலமா தான் இந்த படம் வெளியில போயிருக்கும் அப்படின்றது தான். அதாவது விஜய்க்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய இதுல இருந்து தான் இந்த படம் வந்து வெளியில லீக் ஆயிருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வர்ற விஷயம். இந்த படத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தை பயன்படுத்தி இதன் மூலமா வந்து வாக்குகளை வந்து சேகரிக்கணும் அப்படின்ற அந்த எய்மோட இந்த படத்தை எடுத்தது தான் மிகப்பெரிய தப்பு. ஆனா இந்த படம் வந்து இன்னைக்கு நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ மக்கள் நீங்களே புரிஞ்சுக்குங்க. அரசியல் அறிவோட இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து யாரு வந்து நெட்ல ரிலீஸ் பண்ணிருப்பான்னு நீங்களே எனக்கு வந்து கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பாருங்க. நன்றி, வணக்கம்.